Sri Gurubhyo Namaha. Now we will see lesson number 5. Title of this lesson Rasapadhyani. Rasapadhyani, it is called charming poem. It means riddles and puzzles. Okay. Now we will see introduction of this lesson. Samskrita Vangmaye Aneke Kavayaha Aneke Grantaha cha Santi. There are many poets and many works in the Sanskrit literature. Tan sarvanam api yadyapi paditum jnatum cha ichcha asti. It means that there is a desire to read and know all of them. Tathapi yat sarabhutam tadeva grahyam uchitam bhavati. It means it is appropriate to learn those that are packed with essence. Samskrita Vangmayasya Niti Bodhakani Subhashitani Shlesha Bharitaha Shlokaha Sarasaha Samasyaha Uthani Prehelikadayaha Cha Vyavahara Chaturyam Bodhayanti. It means the good moral sayings, verses loaded with fun, delightful puzzles, and tricky riddles of Sanskrit language teach show manners. அதாவது இந்த லெசன்ல வந்து நிறைய பசில்ஸ் அண்ட் ரிடில்ஸ் சம்பந்தமான ஸ்லோகாஸ்ல நிறைய அவைலபிளா இருக்கு. இது ஒவ்வொரு ஸ்லோகாவுடைய மீனிங்கை வந்து நாம படிக்கும்போது நேச்சுரலா ஒரு கேதர் பண்ணக்கூடிய மீனிங் ஒரு மாதிரி இருக்கும். பட் ரொம்ப இன்டெப்தா போய் பார்க்கும்போது வேற விதமான மீனிங் நமக்கு கிடைக்கும். இதுதான் ரிடில்ஸ் அண்ட் பசில்ஸ் சம்பந்தமான ஸ்லோகாஸ் வந்து இந்த லெசன்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் நவ் அஸ்மின் பாடே கேசாஞ்சன கவீனா अस्मिन् पाठे केषाञ्चन कवीनां रसमयानि पद्यानि विविधेभ्यः ग्रन्थेभ्यः सङ्गृह्य अत्र प्रदत्तानि सन्ति. In this lesson are given a few delightful verses of some poets drawn from various texts. अनेन मानवाः विवेकिनः भवेयुः इति निश्चप्रशम. It means by reading them, it is certain that people will become wise. இதை படிக்கிறதுனால நமக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் ஷார்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது லாட் ஆஃப் திங்கிங் பவர் ஆனது இந்த ரிடில்ஸ் மூலமா நமக்கு கிடைக்கும். அதனாலதான் வந்து நம்ம குழந்தைகளா இருக்கும்பொழுது தமிழ்ல நிறைய விடுகதைகள், இங்கிலீஷ்ல நிறைய பசில்ஸ் அண்ட் ரிடில்ஸ்லாம் வந்து ஒரு லெசனாகவோ இல்லை ஒரு டைப் ஆஃப் கேம் மாதிரி நமக்கு கொடுப்பாங்க. டீச்சர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நமக்கெல்லாம் கொடுப்பாங்க. பிகாஸ் இந்த மைண்ட் ஷார்ப் ஆகிறதுக்கு, கொஞ்சம் கிளவராக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பசில்ஸ் அண்ட் ரிடில்ஸ் வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் கேம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டைப்ல ஒரு லெசன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நவ் வி வில் see that ஸ்லோகா. First sloka is Yudhishthiraha Kasya Putraha. Yudhishthiraha Kasya Putro Ganga Vahati Kidrishi Hamsasya Sobha Ka Va Asti Dharmasya Tvarita Gatihi. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, யுதிஷ்டிரஹா கஸ்ய புத்ரஹா, whose son is Yudhishthira. Then Ganga Vahati Kidrishi, how does river Ganga flow? அது கங்காவுடைய அந்த ரிவர்னுடைய ஃப்ளோ எப்படி இருக்கு?
Hamsasya Sobha Kava Asti. And what is the beauty of swan? Amsahana swan நமக்கு தெரியும். அதனுடைய பியூட்டி எப்படி இருக்கும்? தர்மஸ்ய துவரிதா கதிஹி. தர்மா மூவ்ஸ் வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா 3 விதமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு லைன் இருக்கு. என்ன இருக்கு? தர்மா மூவ்ஸ் வெரி ஃபாஸ்ட்னு இருக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மீனிங் ஆன்சர் எங்கிருந்து எடுக்கிறது அப்படின்னா, எப்பவுமே ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு லைன் நமக்கு சேர்த்தாங்கன்னா, ஸோ ஆன்சர் அவைலபிள் இன் தட் லைன், இன் தட் சென்டென்ஸ். ஸோ அதை நம்ம கவனிக்கணும். யுதிஷ்டிரஹா கஷ்ய புத்திரஹா அப்படின்னு சொல்லும்போது the respective answer is available in last quarter of this ஸ்லோகா. அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ யுதிஷ்டிரஹா கஷ்ய புத்திரஹா அப்படின்னு வரும்போது யுதிஷ்டிரா இஸ் சன் ஆஃப் தர்மா. தமிழ்ல கூட மகாபாரதத்துல யுதிஷ்டிரனுடைய கேரக்டர் தர்மர்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆல்வேஸ் ஸ்டில் அவருடைய லைஃப் மொத்தம் வரைக்கும் அவர் வந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணதுனால அவருக்கு தர்மஹா அப்படின்னு பேர் உண்டு. அந்த தர்மத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணதுனால அவருக்கு தர்மபுத்திரன்னே பேர். அதனாலதான் சொல்றது யுதிஷ்டிரஹா கஷ்ய புத்திரஹா இஸ் சன் ஆஃப் தர்மா. அப்போ வரும்போது கஷ்யன்ற இடத்துல நம்ம தர்மஸ்யன்றது சேர்த்துக்கணும். அப்ப என்ன ஆகும்? யுதிஷ்டிரஹா தர்மஸ்ய புத்திரஹா. தென் கங்கா வஹதி கீதிருஷி. அந்த கங்கா வஹதி கீதிருஷி அப்படின்னா த ரிவர் கங்கா ஃப்ளோஸ் எப்படி அதனுடைய வேகமானது எப்படி இருக்குன்னு கொஸ்டின். கங்கா வஹதி துவரிதா. துவரிதா இட் இஸ் கால்ட் very fast. So the river Ganga flows very fast. Ganga vahati twarita. Then amsasya sobha kava asti. The beauty of swan எது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இட்ஸ் கேட். அதாவது அதனுடைய பொசிஷன், அது நடக்கக்கூடிய நடையை தான் நம்ம வந்து ஸ்வானோட பியூட்டின்னு நம்ம சொல்றோம். தமிழ்ல கூட நம்ம வந்து அன்ன நடைன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்வான் நடந்து போகிறதே அந்த அளவுக்கு ஒரு பியூட்டியா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அம்சஸ்ய சோபா காவா அத்தி. அம்சனுடைய அதாவது ஸ்வானுடைய அந்த பியூட்டினஸ் எது அப்படின்னா அதனுடைய நடை தான். கதிஹி. ஸோ அம்சஸ்ய சோபா கதிஹி அஸ்தி அப்படின்றத எழுதணும். ஓகே. தென் நெக்ஸ்ட் ஸ்லோகா. ஃபர்ஸ்ட் ஸ்லோகா முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்லோகா பார்த்தோம்னா கா பாண்டு பத்னி கிருஹபூஷணம் கிம் கோ ராமச்சத்ரு கிம் அகஸ்திய ஜன்ம கஹ சூரியபுத்ரோ விபரீத பிருச்சா குந்தி சுதா ராவண கும்பகர்ணா. இதனுடைய மீனிங் நம்ம பார்த்தோம்னா கா பாண்டு பத்னி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, who is the wife of பாண்டு? பத்னினா வைஃப் இல்லையா? ஸோ who is the wife of பாண்டு? பாண்டுனுடைய ஒய்ஃப் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி. கிருஹபூஷணம் கிம். வாட் இஸ் த ஆர்னமெண்ட் ஆஃப் எ ஹவுஸ்? ஒரு ஹவுஸினுடைய ஒரு ரெசிடென்ஸினுடைய ஆர்னமெண்ட், ஃபுல் ஆர்னமெண்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. கோ ராமச்சத்ருஹு. who is the enemy of ராமா? ராமாவுடைய எனிமி யாரு? கிம் அகஸ்திய ஜன்ம. which was the birth place of அகஸ்தியா? அகஸ்தியான்றவர் வந்து எப்படி பிறந்தார்? இதுதான் கேள்வி. கஹா சூரிய புத்திரஹா. who is the son of sun? அதாவது இந்த சூரியனுடைய மகன் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி. அப்புறம் விபரீத பிரிச்சா. விபரீத பிரிச்சானா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த மாதிரி கேட்டிருக்கக்கூடிய கேள்வியை வந்து கெஸ் வாட் நம்ம திங்க் பண்ணணும் யாருன்றது. எப்படி? குந்தி சுதா ராவண கும்பகர்ணா. அதாவது சுதா அப்படின்னா டாட்டர், சுதான்னா சன், குந்தி சுதான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ குந்தியோட டாட்டர் வந்து ராவண கும்பகர்ணா. ராவணா அண்ட் கும்பகர்ணா வந்து
குந்தியோட டாட்டர்னு இருக்கு. இது என்ன கண்ணாப்டான்னு இருக்கு. இப்ப நாம இந்த ஆன்சரை இதுல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்பவுமே நான் என்ன சொல்லிருக்கேன், கொஸ்டின் வரும்பொழுது சம்பந்தமே இல்லாம ஒரு சென்டென்ஸ் வந்தா அதுலதான் ஆன்சர் இருக்கும்னு சொன்னேன். சோ இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் கொஸ்டின் வந்து அந்த லாஸ்ட் லைன், the answer is available in the last line of ஸ்லோகா. எப்படி கா பாண்டு பத்னி, who is the wife of பாண்டு அப்படின்னு கேட்கும்போது இந்த காண்ட இடத்துல வந்து நாம வந்து குந்தின்னு போடணும். சோ குந்தி இஸ் ஒய்ஃப் ஆஃப் பாண்டு நமக்கு தெரியும். கிரகபூஷணம் கிம், வாட் இஸ் த ஆர்னமெண்ட் ஆஃப் ஹவுஸ்? ஒரு ஹவுஸினுடைய ஆர்னமெண்ட் எது? சுதா. சுதானா டாட்டர். ஒரு வீட்டினுடைய அழகு எது அப்படின்னு கேட்டோம்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பேரண்ட்டுக்கு உண்டான டாக்டர் தான், மகள். ஏன்னா அதுதான் நம்மளுடைய கல்ச்சர்ல நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டைப் ஆஃப் அந்த தாட்ல வந்து கிரகலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. அதுதான். ஸோ கிரகபூஷணம் கிம், வாட் இஸ் த ஆர்னமெண்ட் ஆஃப் யர் ஹவுஸ் அப்படின்னு கேட்கும்போது சுதா அப்படின்றத நாம பார்க்கணும். ஓகே, தென் who is the enemy of ராமா அப்படின்னு, அதாவது ராமாவுடைய எனிமி யார் அப்படி பார்க்கும்பொழுது நம்ம ராமாயணத்துல நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ராமா இஸ் வார், அந்த வார் நடக்கும்போது யார் எனிமையா இருந்தது? ராவணா. ஸோ அந்த சுதாக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ராவணகான்றதை தான் நாம எடுத்துக்கணும். ஸோ எனிமி ஆஃப் ராமா அப்படின்னு யாருன்னு சொல்லும்போது நம்ம ராவணா தான் சொல்லணும். ஓகே, தென் கிம் அகஸ்திய ஜென்ம, கிம் அகஸ்திய ஜென்ம அப்படின்னு வரும்பொழுது அந்த அகஸ்தியருடைய பர்த் எப்படிப்பட்டதாக இருந்தது? இது கேள்வி. கிம் அகஸ்திய தர்ம, விச் வாஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் அகஸ்தியா? அந்த அகஸ்தியருடைய பர்த் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டோம்னா கும்ப, கும்பன்றது தான் எடுத்துக்கணும். அவர் வந்து ஒரு குடத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வரும்போது எப்படி அந்த மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னா அது ஹிஸ்டரி. அது ஓகே, வாட் இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் சேஜ் அகஸ்தியா அப்படின்றத நாம எடுத்துக்கணும். ஓகே, தென் கஹா சூரிய புத்திரஹா, கஹா சூரிய புத்திரஹான்னு வரும்பொழுது who is son of sun, சூரியனுடைய மகன் யார் அப்படின்னு நாம பார்த்தோம்னா கர்ணஹா அப்படிதான் எடுத்துக்கணும். கர்ணா இஸ் சன் ஆஃப் சன். ஓகே, ஸோ இப்போ நாம ஆன்சர்ன்றது பார்த்துட்டோம். தென் நெக்ஸ்ட் ஸ்லோகா, தேர்ட் ஸ்லோகா. தேர்ட் ஸ்லோகா இஸ் கிமிச்சதி நரஹ காஷ்யாம், கிமிச்சதி நரஹ காஷ்யாம் பூபானாம் கோ ரணேஹிதஹ, பூபானாம் கோ ரணேஹிதஹ கோ வந்தியஹ சர்வதேவானாம் தீயதாம் ஏகமுத்தரம். அதாவது என்ன மீனிங் இதுல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த டிசைர் ஆஃப் எ பர்சன் இன் காசி, காசிக்கு போகக்கூடிய பீப்புள்ஸுக்கு என்ன விதமான டிசைர் இருக்கு? பூபானாம் கோ ரணேஹிதஹா, வாட் இஸ் த டிசைரபிள் டு எ கிங் இன் பேட்டில் ஃபீல்ட்? ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல ஒரு வார்ல வந்து கிங்குக்கு என்ன விதமான ஆசையானது இருக்கும்? கோ வந்தியஹ சர்வதேவானாம், who is worshipable by all gods, எல்லா விதமான காட்ஸுக்கும் வந்து வர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு சுப்ரீம் காட் யார்? தீயதாம் ஏக உத்தரம், ஒன் ஆன்சர் இஸ் டு பி கிவன் ஃபார் ஆல் கொஸ்டின். இந்த 3 விதமான கொஸ்டினுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். அது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நவ் கிமிச்சதி நரஹ காஷ்யாம், வாட் இஸ் த டிசைர் ஆஃப் எ பர்சன் இன் காசி அப்படின்னு நம்ம கேட்டோம். இப்போ ஏஜ்டு பீப்புள்லாம் வந்து ரொம்ப இனபிலிட்டி, ஒரு முடியாத பட்சத்துல அந்த காசியில இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கங்கையில வந்து
நம்மளுடைய உயிர் போகணும்னு நினைப்பாங்க. பிகாஸ் அந்த கங்கால வந்து நம்மளுடைய உயிர் போச்சுன்னா அந்த மோட்சமானது கிடைக்கும்னு ஒரு பிலீஃப். ஸோ தட்ஸ் வை பீப்புள்ஸ் ஆர் அந்த டிசைர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு கேட்டோம்னா இதுதான். இந்த காசியில என்ன வேணும் அப்படின்னா மோட்சமானது தேவை. அப்போ மோட்சம்ன்றது லிவிங்கா இருக்கும்போது கிடைக்காது, அது நம்ம இறந்தாதான் கிடைக்கும். அப்போ என்ன வேணும் அவங்களுக்கு காசியில அப்படின்னா டெத். டெத்னா இன் சான்ஸ்கிரிட் மிருத்யுஹு. ஸோ மிருத்யுஹு இஸ் ரைட் ஆன்சர். கிமிச்சதி நரஹா காஷ்யாம் அப்படின்னு கேட்கும்போது மிருத்யுஹு அப்படின்னு அர்த்தம். பூபானாம் கோ ரணேஹிதஹா. வாட் இஸ் த டிசைரபிள் டு எ கிங் இன் பேட்டில் ஃபீல்ட்? ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல வந்து கிங்குக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா விக்டரி. இட் இஸ் கால்ட் இன் சான்ஸ்கிரிட் ஜெயஹா. ஜெயஹானா விக்டரின்னு. ஸோ எல்லா விதமான கிங்ஸுக்கும் என்ன டிசைரபிளா இருக்கும் இன் பேட்டில் ஃபீல்ட்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயஹா. தென் கோ வந்தியா சர்வதேவானாம். Who is the worshipable by all gods? எல்லா விதமான காட்ஸும் வர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரே சுப்ரீம் காட் யாரு? ஸோ இந்த மூணுத்துக்கு ஒரே ஆன்சர் தான். என்னன்னு கேட்டோம்னா மிருத்யும் ஜெயஹா. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு மிருத்யு வந்தது, செகண்ட் கொஸ்டினுக்கு ஜெயஹா வந்தது, தேர்ட் கொஸ்டினுக்கு என்னன்னா மிருத்யும் ஜெயஹா. மிருத்யும் ஜெயஹான்றது லார்டு சிவாவுடைய ஒரு பேரு தான் மிருத்யும் ஜெயஹா. ஸோ தீயதாம் ஏகமுத்தரம் அப்படின்னு கேட்கும்போது ஒன் ஆன்சர் இஸ் டு பி கிவன் ஃபார் ஆல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வரும்போது இதுதான் கொடுக்க முடியும். ஸோ ஆன்சர் இஸ் மிருத்யுஞ்சயா. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்லோகா இஸ் ராஜ்ஞः சம்போதனம் கிம் ஸ்யாத் சுக்ரீவஸ்ய து கா பிரியா அதனாஸ்து கிம் இச்சந்தி ஆர்த்தைஹி கிம் கிரியதே வத. என்ன மீனிங் இதுல பாக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ராஜ்ஞா சம்போதனம் கிம் ஸ்யாத். ஹவ் இஸ் எ கிங் அட்ரஸ்ட்? ஒரு ராஜா கிட்ட நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது கேள்வி. சுக்ரீவஸ்ய து கா பிரியா. ஹூ இஸ் த பிலவ்ட் ஆஃப் சுக்ரீவா? சுக்ரீவாவினுடைய ஒய்ஃபோட பேர் என்ன? Who is Sugriva beloved? Who is the beloved of Sugriva? Then Adhanatu kim ichanti. What do the moneyless person desire for? ஒரு moneyless peoplesக்கு எந்த ஆசையானது வரும்? ஆர்த்தைஹி கிம் கிரியதே வத. What is done by a sick person? ஆர்த்தைஹினா sick person, patients. அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படிதான் கேட்கறாங்க. இந்த கொஸ்டினுக்கு இதுதான் என்னுடைய இந்த ஸ்லோகாக்கு இதுதான் மீனிங். நவ் ஆன்சர் இஸ் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கு பார்க்கணும். ராஜ்ஞா சம்போதனம் கிம் ஸ்யாத். ஒரு கிங் கிட்ட நம்ம அட்ரஸ் பண்ணும்போது எப்படி அட்ரஸ் பண்ணணும்? ஓ கிங் அப்படின்னு பண்ணுவோம். பட் இன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல பார்த்தோம்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து அதுக்கு இருக்கு. இப்போ இந்த இடத்துல பர்டிகுலரா நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா தேவா. தேவாகான்னு சொல்லும் போது காட், அந்த கிங்டம்க்கு காட், பர்டிகுலர் கிங்டம்க்கு காட் யாருன்னா அந்த கிங் தான். ஸோ அவரை நாம தேவாகான்றத கூப்பிடலாம். ஸோ இந்த இடத்துல தேவாகான்றதை எடுத்துக்கணும். ராஜ்ஞா சம்போதனம் தேவாகா ஸ்யாத். ஓகே, சுக்ரீவஸ்ய து கா பிரியா. ஹூ இஸ் த பிலோவ்ட் ஆஃப் சுக்ரீவான்னு நம்ம கேட்டோம். த பிலோவ்ட் ஆஃப் சுக்ரீவா இஸ் தாரா. அதாவது சுக்ரீவாவினுடைய ஒய்ஃபோட பேர் வந்து தாரா. அப்போ இந்த சுக்ரீவாவினுடைய ஒய்ஃபோட பேரு தாரான்னு சொன்னோம். அதனாஸ்து கிம் இச்சந்தி. வாட் டு த மணிலெஸ் பர்சன் டிசைர் ஃபார்? இந்த மணிலெஸ் பீப்புள்லாம் வந்து எதை விரும்புவாங்க அப்படின்னு கேட்டோம்னா த பர்சன் வித்தவுட் மணி. அதாவது வித்தவுட் மணியோடு இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தான் டிசைர் ஃபார் தனம், மணியை தான் விரும்புவாங்க. ஸோ அதனாஸ்து கிம் இச்சந்தின்னு வரும்போது தனம் இச்சந்தி அப்படின்றத எடுத்துக்கணும். ஆர்த்தைஹி கிங் கிரியதே வத. அதாவது த சிக் பர்சன் டூ என்ன பண்ணுவான்? சிக் பர்சனா இருக்கிறவன் அல்டிமேட்டா வந்து அவனுடைய லாஸ்ட் ஒரு ஆம்பிஷனா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த வர்ஷிப் டு காட் அப்படிதான் இருக்கும்.
ஸோ இத தேவதா ஆராதனம் தான் எடுத்துக்கணும். தேவதா ஆராதனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா worship to God, அதுதான் தேவதா ஆராதனம். இப்போ இந்த 3 விதமான ஆன்சர் நம்ம தனித்தனியா இருக்கு, அதை சேர்க்கும் போது இந்த லாஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் வரும். இப்படி ராஜ்ஞா சம்போதனம் கிம் சியாத், நம்ம என்ன சொன்ன ஆன்சர், ராஜ்ஞா சம்போதனம் தேவஹா சியாத் சொன்னோம். சுக்ரீவஸ்ய தூ கா பிரியா, சுக்ரீவனுடைய பிலவ்ட் ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னா தாரா அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ தேவ தாரான்னு ரெண்டு சேர்த்து பார்க்கணும். அதனாஸ்து கிம்மச்சந்தி, மணிலெஸ் பீப்புள் desire for money, so தனம் அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போ தேவ தாரா தனம், இதுதான் 3 ஆன்சர். இப்போ லாஸ்ட் ஒனுக்கு இந்த 3 சேர்த்து தான் ஆன்சர். ஆர்த்தைஹி கிம் கிரியதே வத, the 6% do தேவதாராதனம், worship to God. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பசில்ஸாவே ஆன்சர் நமக்கு கிடைச்சிருது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்லோகா இஸ் अस्ति नास्ति शिरो नास्ति, अस्ति नास्ति शिरो नास्ति बाहुरस्ति निरंगुलिः, नास्ति पादद्वयं गाढं अंगमालिंगति स्वयं. अस्ति नास्ति शिरो नास्ति बाहुरस्ति निरंगुलिः, then नास्ति पादद्वयं காடம் அங்கமாலிங்கதி ஸ்வயம். என்ன அர்த்தம் அப்படின்னா, அஸ்தி அப்படின்னா போன், அஸ்தி நாஸ்தி சிரோ நாஸ்தி, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டுக்கு நம்ம சில ஐடென்டிபிகேஷன்லாம் சொல்றோம், அது என்ன சப்ஜெக்ட்ன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அஸ்தி நாஸ்தி சிரோ நாஸ்தி, தேர் இஸ் நோ போன். சிரோ நாஸ்தி, தேர் இஸ் நோ ஹெட். அப்புறம் பாஹுரஸ்தி நிரங்குலிஹி, தேர் இஸ் ஆம், here are no fingers. அதாவது அதுக்கு கைகள் இருக்கு, ஆனா விரல்கள் கிடையாது, ஃபிங்கர்ஸ் கிடையாது. நாஸ்தி பாதத்வயம், there are no feet. then காடம் அங்கமாலிங்கதி ஸ்வயம், which hugs body tight. அதாவது அந்த பாடியை நம்ம ஹக் பண்ண முடியும். கெஸ் வாட், அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்கும்போது ஷர்ட் அப்படிதான் வரும். ஷர்ட் நம்ம போட்டுக்கக்கூடிய ஷர்ட். ஏன், அஸ்தி நாஸ்தி, அதுக்கு கைகள் கிடையாது. சிரோ நாஸ்தி, தலை கிடையாது. பாஹுரஸ்தி, பட் அதுக்கு என்ன இருக்கு, அந்த ஹேண்ட்ன்றது இருக்கும், ஹாம்ன்றது இருக்கும். நிரங்குலிஹி, நோ ஃபிங்கர்ஸ். நாஸ்தி பாதத்வயம், நோ ஃபீட். தென் காடம் அங்கமாலிங்கதி ஸ்வயம், இதை நம்ம ஹக் பண்ண முடியும். அது என்னன்னு சொல்லும் போது ஷர்ட் தான் வரும், நம்ம போடக்கூடிய வேரிங் ஷர்ட் அதுதான் வரும். ஸோ ஷர்ட்டுக்கு இஸ் கால்ட் இன் சான்ஸ்கிரிட் யுதகம், யுதகம். ஓகே, இட் இஸ் அவைலபிள் இன் டிரான்ஸ்லேஷன் புக். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்லோகா இஸ் 6th ஸ்லோகா. अपदो दूरगामी, अपदो दूरगामी, then अपदो दूरगामी च साक्षरो, अपदो दूरगामी च साक्षरो न च पंडितः, साक्षरो न च पंडितः, अमुकः स्फुटवक्ता च यो जानाति सः पंडितः. अपदो दूरगामी च साक्षरो न च पंडितः, अमुकः स्फुटवक्ता च यो जानाति सः पंडितः. It means the object in question is without feet but travels long distance. It is well lettered but not a scholar. It is a
It has no face but speaks very clear. He who knows is a scholar. அதாவது ஒவ்வொரு ஸ்காலருக்கும் அதை பத்தி தெரியும். அது என்ன ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றத பார்க்கணும். இந்த ஆப்ஜெக்ட் வந்து வித்தவுட் ஃபீட், கால்கள் இல்லாமே, பட் ரேவர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரம் போகக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு உண்டு. இட் இஸ் வெல் லெட்டர்ட். இதை அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம ஒரு லெட்டரை வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். பட் நாட் எ ஸ்காலர். இது வந்து ஸ்காலர் கிடையாது. தென் இட் ஹாஸ் நோ ஃபேஸ். இதுக்கு வந்து ஃபேஸும் கிடையாது. பட் ஸ்பீக்ஸ் வெரி கிளியர். இது வந்து நல்ல ஒரு தெளிவா கண்டென்ட்டை வந்து நிறைய ஒரு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய நல்ல விஷயமா இருக்கு. He who knows is a scholar. அதாவது ஒவ்வொரு ஸ்காலருக்கும் இதை பத்தி நல்லாவே தெரியும். இந்த ஆப்ஜெக்டை பத்தி எது அப்படின்னு கேட்டோம்னா பிரேஷக பத்திரம், அதாவது போஸ்ட் கார்டு. எப்படி ஆபதோ தூரகாமி, இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ரொம்ப தூரத்துல நடக்கும். சாக்ஷரோ நச்ச பண்டிதா, அதாவது இதுக்கு வந்து பெரிய ஸ்காலர் கிடையாது, பட் லெட்டர் வந்து ரொம்ப தெளிவா அந்த வேர்ட்ஸ் ரொம்ப தெளிவா என்ன நியூஸ்ன்றது கண்டென்ட்ன்றது ரொம்ப சரியா சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. அமுகா நோ ஃபேஸ், ஸ்புடவக்தா, பட் சொல்லக்கூடிய கண்டென்ட் கிளியரா இருக்கும். யோ ஜானாதி, யாருக்கு தெரியுதோ, சஹ பண்டிதா இஸ் ஸ்காலர். ஓகே, then next sloka is 7th sloka. Kam samjagana Krishnaha. Kam samjagana Krishnaha ka Sheetalavahi Vahini Ganga ke Dara Poshanarataha kam balavantam na bhatate sheetam. என்ன மீனிங் அப்படின்னா, கம் சம்ஜகான கிருஷ்ணஹா, whom did Krishna kill? கிருஷ்ணரானவர் யார வந்து கில் பண்ணார்? கஹா கா சீதலவாகினி கங்கா. வேர் இஸ் த ரிவர் த ஃப்ளோஸ் வெரி கூல். இந்த கங்காவானது நேபாள இமாலயாவில் ஆரம்பிச்சு நமக்கு வருது. எந்த ஸ்பேஸ்ல அது வந்து ரொம்ப கோல்டா இருக்கு. கே தார போஷண ரதாக கம்பலவந்தம் ந பாததே சீதம். கே தார போஷண ரதாக, who are those that delight in very clear who are those very clear